ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் ஆப்ஷன் மேலே பார்க்க போதுனா தனுஷன் அவரோட 3 படம் வந்து பார்த்தா இன்னைக்கு ரீலீஸ் ஆகி 4Kல வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ ஹைதராபாத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா கோட் திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து முடிச்சிச்சுன்னு சொல்லலாம். 3 படம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் திரைப்படத்தை முழுசாகவே ஹைதராபாத்தில் க்ளோஸ் பண்ணிருச்சு. ஸோ இதை வந்து யாரா ஷேர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா LHX OTT குளோபல் சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் டே 1 புக்கிங் BMS வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மூவி வந்து பார்த்தீங்கன்னா 46 ஸ்க்ரீனுக்கு மேலே 70 ஸ்க்ரீன் இருக்குன்னா 70 ஸ்க்ரீன் 46 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து கோட் திரைப்படம் தமிழ்லையும் தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 28 ஸ்க்ரீன் தான் போயிட்டுருக்கு. 28னா அதாவது கோட் திரைப்படத்தோட டபுள் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மூவி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த படம் ப்ரீ ரிலீஸ் சேல்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியூஜ் ரெக்கார்ட் பிரேக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சைட்டில் இப்போ 3 படம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ விஜய் சாரோட கோட் திரைப்படத்தை பீட் பண்ணி போயிட்டுருக்குன்னா அப்போ பாருங்கள், அதுவும் ரீரிலீஸ் ஆன திரைப்படம் ஒரு டிகேட்ஸே முடிஞ்சிச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு டிகேட்ஸே முடிஞ்சு இப்போ அந்த படம் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டுருக்கு. ஸோ இது சிறப்பான தரமான சம்பவம், தனுஷனோட சம்பவம் சொல்லலாம். இதை பற்றி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.